வணக்கம். இது நமது அரிசி, நமது பாரம்பரியம். நாம இன்னைக்கு பார்க்க போறது பாரம்பரிய அரிசியின் வெள்ளை ரகமான தூயமல்லி அரிசியின் மருத்துவ குணங்களும் பயன்களும் அது என்னென்ன சமைக்கலாம்னு பார்க்கலாம். மருத்துவ குணம் நிறைந்த தூயமல்லி அரிசியை நமது முன்னோர்கள் அன்றாட வாழ்வில் தினமும் எடுத்துக்கொண்டு வந்ததால் நோயின்றி வாழ்ந்தார்கள். ஆனால் தற்போது நவீன காலத்தில் நம் பாரம்பரிய அரிசினாலே சமைப்பதற்கு சிரமமாக இருக்குமோன்னு பயப்படுறோம். இந்த கவலையே வேணாம். நம்ம நார்மலா ஒயிட் ரைஸ் குக் பண்ற மாதிரி 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சு 20 to 25 மினிட்ஸ்ல வேக வச்சு வடிச்சு சாப்பிடலாம். இந்த வடித்த கஞ்சியின் தண்ணீர் இளநீர் சுவையுடன் இருக்கும். தூயமல்லி அரிசியில் புரோட்டீன், கால்சியம் அதிகமாக இருப்பதால் வளரும் குழந்தைகளுக்கு வெரைட்டி ரைஸ், புலாவ், பிரியாணி செய்து லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம். குக்கர்ல ரைஸ் வைக்கிறவங்க 1 கப் தூயமல்லி அரிசிக்கு 2.5 கப் தண்ணீர் வீதம் 3 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 10 மினிட்ஸ் ஆற விட்டால் சாதம் உதிரியாக வரும். குழந்தைகளுக்கு வெரைட்டி ரைஸ்க்கு பெர்ஃபெக்டா இருக்கும். பார்ப்பதற்கு முத்து நிறத்திலும் தனித்துவமான சுவை கொண்ட தூயமல்லி நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும். இதனால் பிற்காலத்தில் வரும் நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபடலாம். விட்டமின் சி அதிகம் இருப்பதால் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட தூயமல்லி மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தும். இதனால் உடல் எடை சீராக வைக்க உதவும். நாங்க இந்த அரிசியை செமிபாலிஷ் செய்து விற்பனை செய்வதால் நார் சத்து, அதாவது ஃபைபர் கண்டென்ட் அதிகம் இருப்பதால் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க ரெகுலரா எடுக்கலாம். தூயமல்லியில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருப்பதால் டயபெட்டிஸ் பேஷன்ஸ் தாராளமா எடுக்கலாம். நார்மலா நம்ம 1 கப் ஒயிட் ரைஸ் எடுக்கிற இடத்துல 1/2 கப் ஒயிட் ரைஸ் எடுத்தாலே 1 கப் எடுத்த திருப்தி நமக்கு இருக்கும். அதிகம் ஊட்டச்சத்து நிறைந்த தூயமல்லி அரிசியை ஆரோக்கிய குறைபாடு இருப்பவர்கள் தினமும் எடுக்க வேண்டும். ஏன்னா நம் அன்றாட வாழ்வில் ஹைபிரிட் மற்றும் கெமிக்கல்ஸ் நிறைந்த உணவு வகைகளை எடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். இதனால நம் உடலில் ஏற்படும் ரசாயன கழிவுகளை வெளியேற்ற மருத்துவ குணம் நிறைந்த பாரம்பரிய அரிசி வகைகளை வாரத்திற்கு 3 முறையாவது எடுத்தால் எதிர்காலத்தில் ஏற்படும் நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கப்படுவோம். வாதத்தினால் ஏற்படும் கால்வலி, பித்தத்தினால் ஏற்படும் தலை சுற்றல், வாந்தி, கபம், அதாவது அடிக்கடி சளி தொந்தரவுடன் இருப்பவர்களுக்கு தூயமல்லி அரிசி அருமருந்துனே சொல்லலாம். சருமத்தில் ஏற்படும் ஊட்டச்சத்து பற்றாக்குறை மற்றும் சில உணவு பழக்க வழக்கங்களால் ஏற்படும் தோல் சுருக்கத்தை தடுக்க தூயமல்லி பெரிதும் உதவுகிறது. வெளித்தோற்றம் அல்லாமல் உள் உறுப்புகளும் முதிர்ச்சியடையாமல் இருக்க தூயமல்லி அரிசி உணவு வகைகளை சாப்பிட்டு வருவது நல்லது. 4 கப் தூயமல்லி அரிசிக்கு 1 கப் வெள்ளை உளுந்து என்ற விகிதத்தில் இட்லி செய்து பாருங்க. இட்லி சாஃப்டா இருக்கும். இந்த இட்லி தனித்துவமான சுவையில் இருக்கும். தோசையும் கிறிஸ்பியா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஆல்.